அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. அனைவரும் பொறுத்துக் கொள்ளுங்கள். நோபல் பரிசு பெற்ற இந்திய விஞ்ஞானி ஹர் கோபிந்த் குரானா, மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய அமெரிக்க மூலக்கூறு உயிரியல் விஞ்ஞானி ஹர் கோபிந்த் குரானா 9/1/1922 பிறந்தவர். பஞ்சாப், பாகிஸ்தான்ல உள்ள பஞ்சாப்ல 1922 பிறந்தவர். பஞ்சாப் மாநிலத்துல, பாகிஸ்தான்ல உள்ள பஞ்சாப் மாநிலத்துல ராய்ப்பூர் கிராமத்துல பிறந்தவர். தந்தை கிராம வரி வசூலிப்பவராக பணியாற்றுகிறார். ஏழ்மை நிலையிலும் பிள்ளைகளை படிக்க வைத்தார் அப்பா. இளம் வயது முதலே கல்வியில் சிறந்து விளங்கினார். லாகூர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேறினார். அடுத்து வேதியியலில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். அரசு உதவித்தொகை பெற்று இங்கிலாந்து லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டு டாக்டர் பட்டம் பெற்றார். சுவிட்சர்லாந்து பெடரல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டார். பிறகு இந்தியா திரும்புகிறார். இங்கு சரியான வேலை கிடைக்காமல் மீண்டும் இங்கிலாந்து சென்றார். காமன்வெல்த் ஆய்வுக் கழகத்தில் கரிம வேதியியல் துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். பிரிட்டிஷ் கொலம்பியா ஆய்வகத்தில் ஆய்வாளராக பணியாற்றினார். விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள நொதிகள் பற்றிய என்சைம்ஸ் பற்றிய ஆய்வு நிறுவனத்தில் இணைந்து ஆய்வு மேற்கொள்கிறார். 4 ஆண்டுகள் உயிரி வேதியியல் பேராசிரியராகவும் பிறகு அந்த நிறுவனத்தின் துணை இயக்குநராகவும் பணியாற்றினார். 1950 மனித உடலின் சில செயல்முறைகளுக்கு இன்றியமையாத இணை நொதி கோஎன்சைம் ஏ என்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்தார். இது தொடர்பான ஆய்வு மூலம் மரபு வழியிலான சில நோய்களை குணப்படுத்த முடியும் என்று கண்டறியப்பட்டது. இந்த ஆய்வுக்காக 1968 இவருக்கு நோரன்பெர்க், ஹாலி ஆகிய இருவருக்கும் முதல்ல நம்ம அறிமுகப்படுத்தும் போது சொன்னது போலவே மருத்துவம் அல்லது உடற்செயலியலுக்கான நோபல் பரிசு கூட்டாக வழங்கப்பட்டது. மாசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப கழகத்தில் இவர் மேற்கொண்ட மரபு குறியீடு ஜெனடிக் கோடு பற்றிய ஆய்வு பெரும் வரவேற்பு பெற்றது. உயிரினங்களின் குடற்பகுதியில் இருக்கும் எஸ்கிரீசியா கோலி என்னும் நுண்ணுயிரிகளின் மரபணு உருவாக்கத்தில் குரானாவும் அவருடைய குழுவினரும் ஈடுபட்டனர். படிப்படியாக முயன்று இந்த நுண்ணுயிரியின் சுமார் 207 மரபணுக்களை அவர்கள் செயற்கையாக உருவாக்கினர். பின்னர் 1976 இந்த செயற்கை மரபணுக்கள் எஸ்கிரீசியா கோலி நுண்ணுயிரியுடன் இணைத்ததும் அவை இயற்கை மரபணுக்களைப் போலவே செயல்பட்டன. புரதத்தை செயற்கையாக உற்பத்தி செய்வதிலும் இவர் மகத்தான பங்காற்றியிருக்கிறார். அமெரிக்க தேசிய அறிவியல் பதக்கம், இந்திய அரசின் பத்மபூஷன், கொல்கத்தா போஸ் நிறுவனத்தின் ஜேசி போஸ் பதக்கம் உட்பட பல விருதுகளையும் பரிசுகளையும் வென்றிருக்கிறார். இவரது பங்களிப்பை போற்றும் வகையில் விஸ்கான்சின் மேடிசன் உயர் தொழில்நுட்பத்துறையும் இந்திய அமெரிக்க அறிவியல் தொழில்நுட்ப அமைப்பும் இணைந்து குரானா புரோகிராம் என்ற அமைப்பை 2007 தொடங்கின. முதன்முறையாக செயற்கை முறையில் மரபணுக்களை ஆய்வுக்கூடத்தில் உற்பத்தி செய்து அறிவியல் உலகுக்கு புதிய திசை காட்டிய மருத்துவ அறிவியல் மேதை ஹர்கோபிந்த் குரானா நவம்பர் 9, 2011 2K 10 கிட்ஸ் பிறந்த வருஷத்துல 89 வயதில் மரணமடைந்தார். 89வது வயதில் மரணமடைந்தார். மிகவும் ஒரு முக்கியமான நோபல் பரிசு பெற்ற மருத்துவத்துக்கான அல்லது உடற்செயலியலுக்கான பிசியாலஜிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய விஞ்ஞானி. இவர் இந்தியாவை சேர்ந்தவராக தான் கருதப்படுகிறது. இருந்தாலும் அந்த காலத்துல இவர் பாகிஸ்தானோட பஞ்சாப்ல பிறந்ததா உண்மையிலே வரலாறு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல ஆளுமையை இன்னைக்கு சந்திச்ச மகிழ்ச்சியோட
இந்த வெள்ளிக்கிழமை இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி. வணக்கம்.